கடற்படை வார விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் பார்வைக்காக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு போர்க்கப்பல் வரவுள்ளதாக விஜயநாராயணம் ஐஎன்எஸ் கடற்படை கமோடர் சுபாஷ் கார்டா தெரிவித்துள்ளார். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த போரில் வெற்றி பெற்றதை நினைவுகூரும் வகையில் கடற்படை வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய கடற்படையின் முக்கியமான தகவல் சேகரிப்பு மையம் நெல்லை மாவட்டம் விஜயநாராயணத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்திய கடற்படை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாளையங்கோட்டையில் உள்ள இந்திய கப்பற்படை தகவல் மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக ஐஎன்எஸ் கடற்படை கமோடர் சுபாஷ் கார்டா தெரிவித்தார். மேலும் இந்திய கடற்படை போர்க்கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வரவுள்ளதாகவும் அதனை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவர் என்றும் அவர் கூறினார். As part of Navy Week celebration also we are getting warships to Tuticorin port. They will come sometime in January. Dates have not been finalized as yet. We will organize visits. The ships will be open to visitors and we will have organized visits for school, colleges and other organizations to visit and see these ships. ஆண்டுதோறும் நடக்கும் ஹெலிகாப்டர் சாகசம் இந்த ஆண்டு மோசமான வானிலை காரணமாக கைவிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுபாஷ் கார்டா தெரிவித்தார்.